ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம சாரி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க லைஃப் அவங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோஷியல் மீடியால அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஒரு நாள் அவங்க போகும்போது பாத்தீங்கன்னா அவங்கள ஒரு பையன் பாத்துறான். நம்ம ஹீரோயின் சாரியில இருக்கிறது அந்த பையனுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. அதனால அவன் ஃபாலோ பண்றான், போட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறான். அவங்க சோஷியல் மீடியா ஐடியா கண்டுபிடிச்சு அவங்களுக்கு மெசேஜும் அனுப்புறான். நான் ஒரு போட்டோகிராஃபர், எனக்கு உங்களை போட்டோ எடுக்கணும் அப்படின்ட்டு. இவங்க திங்க் பண்ணி சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவன் மறுபடியும் கேட்டுட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல ஒத்துக்கிறாங்க. அவனை பார்க்க போனதுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை அப்படியே தலைகீழா மாறுது. அதெல்லாம் என்ன, அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்தது, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா அந்த பையனா நடிச்சிருக்கோன்னு சொல்லலாம். ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்கான். ஒரு சைக்கோனா எப்படி இருக்குமோ அந்த கேரக்டர் அப்படியே வாழ்ந்திருக்கானே சொல்லலாம். ஹீரோயின்ல அவங்களுக்கு கொடுத்திருக்க ரோல ரொம்ப நீட்டாவே பண்ணிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்தாலும் நல்லாவே இருந்திருக்கும். இந்த படத்தோட இன்னொரு பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்ல வந்திருக்க மெசேஜ். இன்னைக்கு சோஷியல் மீடியாவை நம்பி பல பேர் பழக ஆரம்பிக்கிறாங்க. அதுல எவ்வளவு ஆபத்துலாம் இருக்கு அப்படின்றத இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. ஆனா அதை ஒழுங்கா காமிச்சிருக்காங்களா அப்படின்றது தான் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல படம் ஓகேவா இருக்கு. சினிமாட்டோகிராஃபி நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம்லாம் நல்லாவே இருக்கு. இந்த படம் பொறுத்த அளவு பாத்தீங்கன்னா இவங்க சொல்ல வந்திருக்க மெசேஜ் ஒண்ணுதான். ஆனா அதை சொல்றதுக்காக இவங்க பயங்கரமா கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். அவங்க இஷ்டத்துக்கு ஏனோதான் ஒரு ஸ்கிரீன் பிளே எழுதி படத்தை எங்கெங்கயோ கொண்டு போய் கடைசியில அந்த மெசேஜ் சொல்லி முடிச்சிருக்காங்க. டியூரேஷனும் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாவே இருக்கு. கொஞ்சம் கட் பண்ணி தூக்கி இருக்கலாம். ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். படத்துல அடர் கண்டென்ட் இருக்கு. சோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.